யாதுமுறை யாவரும் கேளீர். அன்பான மக்களே, சிவன்ராத்திரி என்றது பெரும்பாலும் இந்துக்கள் மாத்திரமல்ல தமிழர்கள் கொண்டாடப்படுகின்ற ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு. காரணம், இந்த அருவம் உருவம் அருவுருவம் என்று சொல்லுவாங்க. உருவமாகவும் உருவம் இல்லாமலும் அதோட உருவமும் உருவம் இல்லாத சிவலிங்க வடிவத்தில் வழிபடக்கூடிய ஒரு இறைவன் என்று சொன்னால் சிவபெருமான் மாத்திரம்தான். அதோட தமிழர்கள கலாச்சாரத்தில் சங்க காலம், சங்கமருவிய காலம், அந்த காலகட்டத்தில் கூட சிவலிங்க வழிபாடாக இருக்கட்டும், சிவனுக்குரிய வழிபாடாக இருக்கட்டும், இல்லாட்டி சிவன் ராத்திரியாக இருக்கட்டும், எல்லாமே வழிபடப்பட்டிருக்கு, எல்லாருமே கொண்டாடப்பட்டிருக்கு. அவ்வாறு ஒரு இரவுன்றது மிக முக்கியமான ஒன்று. இந்த இரவு நமக்கு ஒரு ஓய்வை கொடுக்குது. அதையும் தாண்டி நிறைய நல்ல விடயங்கள், நம்மளுக்கு நிறைய உடல் ஆரோக்கியத்துக்கும் அந்த இரவு நித்திரை என்றது மிக முக்கியம். அதையும் வலியுறுத்தி ஒரு இசை நிகழ்ச்சி சிவன் ராத்திரி என்றது மிக முக்கியம். எல்லாருக்கும் தெரியும், சிவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அதை இந்த பிரம்மகுமாரிகள் இந்த நிலையமானது இந்த மட்டக்களப்பில் கல்லடி கடற்கரையில் மிகவும் பிரம்மாண்டமாக இந்திய இசைக்கலைஞர்களை கொண்டு நடத்திருக்காங்க. அதோட இந்த இடத்துல எல்லாரையும் சேர்த்திருக்கிறாங்க. பெரும்பாலும் மட்டக்களப்பு இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்களில் பிரபலமான நிறைய கருத்துக்களை பகிரக்கூடிய சோசியல் இன்ஃப்ளூயன்சர் மற்றும் யூடியூபர்ஸ், டிக்டாக், ஏனைய சமூக வலைத்தளங்களில் காணொலிகளை பகிரக்கூடிய எல்லாரையும் இணைத்து இந்த நிகழ்வை மேலும் மக்களுக்கு வெளிப்படுத்தினது உண்மையாகவே நான் மகிழ்ச்சியாக கருதுகிறேன். அதோட இதில் இருக்கிற யூடியூபர்ஸ், சோசியல் இன்ஃப்ளூயன்சர் எல்லாருமே பிஸியான ஷெடியூல் உள்ள ஆக்கள், அங்கஞ்சு போகிறாக்கள், எல்லா இடத்துலையும் போகக்கூடிய ஆக்கள். ஆனால் அவங்களும் இந்த ஆன்மீகம் மற்றும் மக்களுக்கு ஒரு நல்ல விடயம் போய் சேருது, சிவன் ராத்திரியோட முக்கியத்துவம் கட்டாயம் மக்களுக்கு போய் சேரணும் பண்ணி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கும் நான் கட்டாயம் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இந்த பிரம்மகுமாரிகள் நிலையத்துக்கு உண்மையாக நன்றியை தெரிவித்து கொண்டு, இவங்களோட நிறைய விடயங்கள் இருக்குது. தியானம், அது சம்பந்தமான ஆன்மீகம், அந்த மதங்களை கடந்து மனிதர்களை நேசிக்கிறது, உடலை கட்டுப்படுத்துறது, மனசை கட்டுப்படுத்துறது, நிறைய விடயங்கள் இருக்கு. அதையும் ஒரு பெரிய ஒரு காணொலியாக இந்த மிஸ் இருக்கிறாங்க. அதோட நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள்ட்டையும் அறிந்து ஒரு காணொலியாக கட்டாயம் நான் வருகின்ற காலங்களில் போடுறேன். நிறைய பேருக்கு இந்த மனம்தான் பிரச்சனையாக இருக்கு. மனதை சரியாக வச்சாலே எல்லா பிரச்சனைக்கும் தீர்வை பெற்றுக்கொள்ளலாம் என்றது உண்மையான ஒரு விடயம். ஆகவே இந்த காணொலி எவ்வளோ நேரம் பார்த்தாக்களுக்கு நன்றி. கட்டாயம் நீங்களும் இதில் கலந்து கொண்டு எல்லாருமே அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அடுத்தது இந்த ஆற்றல், அந்த இரவை சரியாக நம்ம பயன்படுத்தினா கட்டாயம் நமக்கு வெற்றி கிடைக்கும். வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். மட்டக்களப்பு பிரம்மகுமாரிகள் ராஜயோக நிலையத்தினால எதிர்வரும் பிப்ரவரி 17 கல்லடி கடற்கரையில் தெய்வீக இசை நிகழ்ச்சி மகா சிவராத்திரியை முன்னிட்டு நாங்கள் நடத்த உள்ளோம். இதில் ஸ்பெஷலாக தென்னிந்தியாவில் பிரபல பாடகர் திரு பி உன்னிகிருஷ்ணன் மற்றும் அவரோட மகளான உத்தரா உன்னிகிருஷ்ணன் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. அடுத்ததாக எங்களோட பிரம்மகுமாரிகள் நிலையம் சார்பாக இந்தியாவில் திருவண்ணாமலையில் ஆன்மீக அருங்காட்சியகத்துக்கு பொறுப்பாக இருக்கிற ஆன்மீக சகோதரி உமா அவர்களும் கலந்து கொள்ள இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஏற்கனவே இவங்க இலங்கைக்கு பல தடவைகள் வந்திருந்தாலும் மட்டக்களப்புக்கு இதுதான் முதல் தடவை. அதனால இது அனைத்து பொதுமக்களுக்குமே இது ஒரு சிறந்த அனுபவமாக இருக்கும். நீங்கள் இதில் கலந்து கொள்றேன்னு நினைக்கிறோம். அடுத்தது இதனை தொடர்ந்து 14, 15, 16 தேதிகளில் இந்தியாவில் இருக்கிற 12 ஜோதிர்லிங்கங்கள் மாதிரிகளும் இங்கே நாங்கள் வச்சிருக்கிறோம் மக்கள் தரிசனத்துக்காக. அதுலேயும் இன மத மொழி வேறுபாடின்றி எல்லாருமே கலந்து கொள்ளலாம். இந்த எல்லா ப்ரோக்ராமுக்குமே அனுமதி இலவசம்தான். ஆனால் நீங்கள் அந்த ப்ரோக்ராமை முன்னால் இருந்து பார்க்கணும், அதாவது நெருக்கமான ஒரு அனுபவத்தை பெறணுமன்றதுக்காக சில டிக்கெட்ஸும் நாங்கள் விற்கிறோம். அதுவும் எல்லாருக்கும் கட்டாயம் இல்லை, விருப்பமானாக்கள் மட்டும் அதை பெற்றுக்கொள்ளலாம். இந்த நிகழ்வு 17 பிப்ரவரி கல்லடி கடற்கரையில் நடைபெற உள்ளது. எல்இடி ஸ்க்ரீன் போடப்பட்டிருக்கும். ஸ்டேஜ் ஃபுல்லாக கவர் ஆகுற மாதிரி அது 30க்கு 10 என்ற அளவில் போடப்பட்டிருக்கும். அடுத்தது சைட்லேயும் 2 ஸ்க்ரீன் பெருசாக போடப்பட்டிருக்கும். இப்போ நீங்கள் எவ்வளோ தொலைவில் இருந்தாலும் அதை கண்டுகளிக்கலாம். இந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போது பின்னேரம் 6 மணிக்கு தான். அதை தொடர்ந்து ஏனைய நிகழ்வுகள் நடைபெறும். மக்களே, வருகின்ற 17 தேதி மாலை 6:30 மணிக்கு உன்னிகிருஷ்ணன் சார், அதோட உத்தரா உன்னிகிருஷ்ணன் கல்லடி கடற்கரையில மாபெரும் தெய்வீக இசை நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. எல்லாரும்